அமைதியாக இருக்கிற எல்லாரும் பலவீனமானவங்க இல்லை. சிலர் பேசாமல் இருக்கிறது அவங்களுக்கு பேச வார்த்தைகள் இல்லாதனால இல்லை. அவங்க மனசுலையும் 1000 வார்த்தைகள் இருக்கும். அதை யார்கிட்ட சொல்லணும்னு தெரியாதனால தான் அமைதியாக இருப்பாங்க. இந்த உலகத்தில் அதிகமாக சிரிக்கிறவங்கள விட அமைதியாக இருக்கிறவங்க தான் அதிகமாக யோசிப்பாங்க. அப்படி அமைதியாக இருக்கிறவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கும், அவங்க ஏன் அப்படி இருக்காங்க, இதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் சிலரை பார்த்துருப்போம். அவங்க தேவையில்லாமல் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, சண்டை போட மாட்டாங்க, யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க மனசில் என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அமைதியாக இருக்கிறவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமாக உணர்வாங்க. ஒரு வார்த்தை அவங்கள காயப்படுத்தலாம், ஒரு அன்பு அவங்கள சந்தோஷப்படுத்தலாம். அதனால தான் அவங்க யாரையும் சீக்கிரமாக நம்ப மாட்டாங்க. நம்புனா முழுசாக நம்புவாங்க. இன்னொரு விஷயம், அமைதியாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் உதவி செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அதை யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நம்ம கஷ்டத்தை நம்ம தான் சமாளிக்கணும்னு நினைப்பாங்க. அதனால தான் அவங்க சிரிப்புக்கு பின்னாடி பல வலிகள் மறைஞ்சிருக்கும். நிறைய பேர் நினைப்பாங்க, இவன் எதுவும் பேச மாட்டான், இவனுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு. ஆனால் அவங்க பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம், ஒவ்வொரு வார்த்தையோட மதிப்பு அவங்களுக்கு தெரியும். எது வேணும்னாலும் பேசுறதுக்கு பதிலாக தேவையானதை மட்டும் பேசுறது தான் அவங்களோட குணம். அமைதியாக இருக்கிறவங்க தோல்வியையும் அமைதியாக தாங்குவாங்க, வெற்றியையும் அமைதியாக கொண்டாடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மற்றவங்களோட பாராட்டு முக்கியம் இல்லை. தன்னோட மனசு நீ நல்லா பண்ணியிருக்கன்னு சொன்னால் போதும். ஒரு விஷயத்தை நினச்சி பாருங்க, கடல் எப்பவும் சத்தம் போடாது, ஆனால் அதுக்குள்ள அளவில்லாத ஆழம் இருக்கும். அதே மாதிரி அமைதியாக இருக்கிற மனிதர்களையும் வெளியில் பார்த்து எடை போட முடியாது. அவங்களோட ஆழம் அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் ஒரு தவறு மட்டும் செய்யாதீங்க, அமைதியாக இருக்கிறவங்கள ஈஸியாக எடுத்துக்காதீங்க. அவங்களோட பொறுமையை பலவீனம்னு நினைக்காதீங்க. ஏன்னா பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது. அந்த எல்லையை தாண்டிட்டா அவங்க கோவப்பட மாட்டாங்க, அமைதியாக விலகிடுவாங்க. அப்படி விலகிட்டா சில நேரம் திரும்ப வராத அளவு போயிடுவாங்க. இப்போ ஒரு கேள்வி, நீங்களும் அமைதியாக இருக்கிற ஆளா? அப்படின்னா உங்களை மாற்றிக்கணும்னு யாராவது சொல்லியிருக்கலாம். கொஞ்சம் பேசு, கொஞ்சம் வெளிப்படையாக இரு அப்படின்னும் சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் யாராக இருக்கணும்னு இந்த உலகம் முடிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த அமைதிக்குள்ள தன்னம்பிக்கை இருக்கணும், பயம் இருக்கக்கூடாது. மௌனம் இருக்கலாம், ஆனால் கனவுகள் நின்று போகக்கூடாது. நினைவில் வைங்க, அமைதியாக இருக்கிறவங்க மெதுவாக வளரலாம், ஆனால் அவங்க வளர்ச்சி வேறு மாதிரி இருக்கும். கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அந்த மரம் எல்லாருக்கும் நிழல் கொடுக்கும். அதே மாதிரி இன்னைக்கு உங்கள் முயற்சியை யாரும் கவனிக்காமல் இருக்கலாம், உங்கள் உழைப்பை யாரும் பாராட்டாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து முன்னேறினா ஒரு நாள் உங்களை பார்த்து அதே மக்கள் ஆச்சரியப்படுவாங்க. அதனால் நான் அமைதியாக இருக்கேன்னு உங்களை நீங்களே குறை சொல்லிக்காதீங்க. உங்களை மற்றவங்களோட ஒப்பிடாதீங்க. உங்களோட பயணத்தை உங்களோட வேகத்திலேயே தொடருங்க. பேசுறதுனால மட்டும் யாரும் பெரியவங்க ஆகலை, சத்தமாக இருக்கிறதால மட்டும் யாரும் வலிமையானவங்களும் ஆகலை. நிலச்சிருக்கவங்க தான் கடைசியில் ஜெயிப்பாங்க. அதனால் இன்னையிலிருந்து உங்கள் அமைதியை நினச்சி வெட்கப்படாதீங்க, அதை ஒரு பலமாக மாற்றுங்க. உங்களோட மனசு நல்லா இருந்தால், உங்களோட செயல் நேர்மையாக இருந்தால், ஒரு நாள் உங்களை யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட வாழ்க்கையே நீங்கள் யாருன்னு சொல்லும். நினைவில் வைங்க, அமைதியாக இருக்கிறதால நீங்கள் பலவீனமானவங்க இல்லை. அமைதியிலேயே உங்களோட மிகப்பெரிய பலம் மறைஞ்சிருக்கலாம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.